ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சேனலை முதல் வாட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. என்னுடைய புத்தாண்டு பலன்கள் எல்லாம் வரவிருக்கிறது. அதை நோட்டிஃபிகேஷன் பேனலில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அந்த வீடியோஸை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு பயன்பெறுங்கள் என்று சொல்லி, இன்றைக்கு துலாம் ராசிக்கு நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அப்புறம் நடக்க போவது பற்றி விரிவாக இந்த காணொலியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமான தகவல்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கின்றேன். உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுடைய சேனல் வருகின்ற டிசம்பர் 20ஆம் தேதி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி சரியாக மாலை 5:20 மணிக்கு உங்களுக்கு திருநள்ளார் மற்றும் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் சனி பயிற்சியானது நடைபெற உள்ளது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சனிப்படுத்தி செய்ய வேண்டும் என்றால் இந்த அலைபேசி எண்ணை அழைத்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம் மற்றும் குடும்பத்தினர் பெயர்கள் அனைத்தும் பகிர்ந்து உங்களுக்கு வாழ்வில்லா சனியோடைய அருள் கடாட்சமும் நல் பேர்ப்பும் நல் ஆசீர்வாதங்களும் மற்றும் சனியின் கடுமையான பலன்கள் உங்களுக்கு அழிக்காதவாறு இந்த சனி பிரத்தி நீங்கள் செய்து கொள்ளலாம். வெளிநாட்டு மக்கள், ஃபாரினர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டு மக்களுக்கான பிரத்யேக வீடியோ அப்படின்னு இதை சொல்லலாம். கண்டிப்பாக இது முழுமையாக பாருங்கள். முடிஞ்சால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கு ஆதரவு அளித்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது துலாம் ராசிக்காரங்க யாரெல்லாம் ரொம்ப இந்த சனி பயிற்சியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, துலாம் ராசிக்காரங்க மிக முக்கியமான விஷயமாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு வகையில் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் அர்த்தாஷ்டம சனியிலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வந்தீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. மிக முக்கியமான மாற்றத்தை எதிர்பார்த்த துலாம் ராசிக்காரங்க இந்த கடந்த 3 ஆண்டுகள் இந்த 7.5 சனி போல் உங்களுக்கு பல்வேறு இடர்பாடுகளும் மனவியாதிகளும் மன துன்பங்களும் இரவு நேரத்தில் ஒரு சில மனக்குழப்பங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் ஆட்பட்டு மிகப்பெரிய ஒரு வலிகளையும் காயத்தையும் ஏற்பட்டு கொடுத்து இந்த சனி பயிற்சி இப்போது உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பூர்வ புண்ணியஸ்தானமான பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய ஆண்டாக இது புதுவிதமான தைரியத்தையும் செயல்பாடுகளையும் உங்கள் குடும்ப அமைதியை சந்தோஷத்தையும் இழந்து வாடி தவித்த சொந்த பந்தங்களால் அவமானங்களும் அவமரியாதைகளும் தகர்த்து எறிந்து இப்போது ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் இந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நண்பர்களால் உடற்பிறந்தவர்களால் பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகளும் உடல்நிலை வனவாசம் அளிக்கக்கூடிய விஷயங்களாகவும் தாயாருடைய உடல்நிலையில் பாதுகாப்பின்மையான ஒரு நோய் தொற்றுகளும் போன்ற விஷயங்களில் கண்டிப்பாக மன அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கும். சொந்த வீடு இருந்தும் நான் வாடகை வீட்டுக்கு போனேங்க, சொந்த வீடு இருந்தும் சூனியம் வச்ச மாதிரி ஒரு 2-3 வருஷங்கள்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படின்னு இந்த புலம்பல்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தொல்லை நஷ்டம் தேவையில்லாத கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். வண்டி வாகனங்களில் ஒரு சில பழுதுகள் ஏற்பட்டாலும் அதை சரி செய்து பின்னர் அதன் பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களே அதுலேருந்து கொடுத்துருக்கும். ஏன்னா பழுது பார்த்த வண்டி வாகனங்கள் இப்போது ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும். உங்களுக்கு புது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த கொடுத்துருக்கும். 4ஆம் இடத்துலேருந்து கடந்த 3 ஆண்டுகளாக 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 10ஆம் பார்வையாகவும் 6, 10, 1 அப்படி இடத்துல சனி பார்த்ததுனால 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நோய் கடன் விரோதி அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சந்திச்சு அவர்களால் மிகப்பெரிய துன்பத்தை நீங்கள் இப்போ நண்பர்களே பகைவர்களான கதியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா தான் என்கிட்ட பழகுனாங்க, ஆனால் இப்போவே விரோதமாகக்கூடிய நிலைமையில் இந்த 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு கடன்களில் சுமைகளை கொடுத்து ரொம்ப காயப்படுத்தியிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தன்னுடைய 4ஆம் இடத்தில் 3ஆம் பார்வையாக 6ஆம் இடம் கொடுத்துருக்கும்.
அதே மாதிரி 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை பார்க்கும்போது தொழிலில் மிகப்பெரிய அடி நஷ்டம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே கொடுத்துருக்கும். தொழிலில் எதை பண்ணாலும் ஒரு நிம்மதி இல்லைங்க, எதை பண்ணாலும் நஷ்டமாகுது, எதுனாலும் நான் முடிவெடுக்க முடியல, முடிவெடுத்தாலும் அது தப்பாக இருக்குது, தொழில் வகையில் நாங்கள் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிருக்கோம், நிறைய தனிப்பட்ட முறையில் நஷ்டத்தையும் சந்திச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பல் கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. 4ஆம் இடத்துலேருந்து தன்னோட 10ஆம் பார்வையாக ராசியே பார்க்கறதுனால, ராசிக்காரர்கள் உங்களையே பார்க்கறதுனால உங்களுக்கு வண்டி வாகன விபத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தியிருக்கும். சில பேர்த்துக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும், சில பேருக்கு விபத்துகளை கொடுத்து சங்கடப்படுத்தியிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வலியும் வேதனையும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கஷ்டப்படுத்தியிருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து இப்போது 4ஆம் இடத்து அந்த சனி 6, 10, 1 ஆகிய இடத்துலேருந்து விலகி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் கால் எடுத்து வைக்கும்போது எந்த இடத்தில் சனி ஆனவர் உங்களுக்கு உட்கார்றார், அதனால என்ன பலன்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை இப்போது விரிவாக நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி பார்க்க போகிறீங்க. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம், இது செவ்வாயோடைய நட்சத்திரம். தசாபுத்தி காலங்கள் 7 வருடம். பொதுவாகவே என்னுடைய கால்குலேஷன் படி ஒரு 2 வருஷத்தை எடுத்துக்கிறேன். ராகு திசை ஒரு 18 வருஷம், மொத்தம் 20 வயசுக்குள்ள நீங்கள் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருவ காலத்தில் நம்ம படிப்போம், கல்லூரி படிப்போம், மாணவர்களாக இருப்போம் அப்படிங்கிறது இந்த விஷயம். இந்த கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, படிப்பில் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்தில் உங்களுடைய மந்தநிலை, சோர்வு, கஷ்டங்கள், என்னால் படிக்கவே முடியலைங்க அப்படிங்கிற நிலைமையெல்லாம் மாறும். ஒரு சில பேருக்கு லவ் பிரேக்கப்லாம் நடந்தவங்களுக்கு இப்போ சரியாகக்கூடிய நிலை அந்த காலகட்டத்தில் கால் எடுத்து வைக்கிறீங்க. சில பேருக்கு இந்த வயசுக்குள்ளே திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இனிமேல் திருமணம் அப்படிங்கிற பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஆனாலும் மாற்றுப்பாலினத்தினருடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் அறிவுறுத்தப்படுகிறது. அதே மாதிரி குரு திசை காலங்கள் அப்படின்னு சொல்லும் போது 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் இந்த குரு திசை காலங்களில் உங்களுக்கு நன்மை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசிக்கு ராசியாதிபதியோட இது சுக்கிரன். ஆனால் குரு திசை அப்படிங்கிறது பாதகாதிபதி, உங்களுக்கு பாதகமான நிலைமையை கொஞ்சம் கொடுப்பார். இருந்தாலும் கூட இந்த அர்த்தாஷ்டம சனி விலகி இருப்பது அப்படிங்கிறதுனால 5ஆம் இடத்தில் புத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அந்த புத்திரம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னா, துலாம் ஆட்சி பெற்ற நிலையில் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறது, புத்திரஸ்தானாதிபதியாக இருக்கிறது. மழலை குரல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். ஆனால் எதிர்பாலத்தினருடன் மாற்றுப்பாலினருடன் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கிறது. தெரியாதவங்ககிட்ட பேசுறது, தெரியாதவங்ககிட்ட பழகிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக விட்டுறணும். சில நேரத்தில் திருமணம் போன்ற யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் வண்டி வாகனங்களை வாங்குறது, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல நல்லது நடக்கும். சில வாக்குவாதங்கள், சில பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்கினாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இல்லாமல் நல்ல ஒரு மாற்றங்களாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார சுமை, கடன் அப்படிங்கிறது, பணம் கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே இப்போது தீர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு இந்த குரு திசை காலங்களில் கண்டிப்பாக தலையெடுத்து வைப்பீங்க. இந்த குரு திசையில் உள்ளவங்களுக்கு அப்படின்றது புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா தொழிலில் பண்ணுறவங்க, உத்தியோகத்தை பண்ணுறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ புது வகையான தொழில்களை நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா 10ஆம் இடத்து ஜீவனஸ்தானத்திலேருந்து தன்னுடைய பார்வை விலகி 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால தொழில் முறையில் ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் இருப்பீங்க. உங்களோட growth அப்படிங்கிறது இப்போ இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சனி திசை 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும். இது உங்களுக்கு ராசிக்கு நண்பரான திசை. அதாவது நண்பர் எப்படி இருக்கிறாரோ, துலாம் ராசிக்கு சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால, நண்பருடைய திசைங்கிறதுனால பெரிய பாதிப்புகளை கொடுக்கலனாலும் சனி திசை உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன் சொல்ல முடியும். இருந்தாலும் சனி இந்த நேரத்தில் தன்னுடைய பார்வையாக 5ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குவதும், 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கும்போதும், 5ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும்போதும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பண வரவுகளை கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. அந்த மாதிரி 10ஆம் பார்வை வேலை செய்யுது. அது மாதிரி 7ஆம் பார்வையாக 11ஆம் இடம் லாபத்தை அதிகமாக கொடுக்காமல் இருக்கின்ற வேலைகளில் இருக்கின்ற
விஷயத்த நீங்கள் கீப் அப் பண்ணி இப்போ தான் க்ரோத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்கள் தொழில்முறை லாபத்தை பெரிய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் முடியவே முடியாது. ஆனாலும் பெரிய முதலீடு பண்ணாமல் இருப்பது அப்படிங்கிறது நஷ்டத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும். 5ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய 7ஆம் இடத்துல கலத்திர வகையில் ஒரு சில பிரச்சனைகளும் துன்பங்களும் ஏற்படுத்த தவறாமல் இருப்பார். ஏன்னா சனி திசை காலங்களில் கலத்திரகாரகனாக 7ஆம் இடத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது திருமணம் ஆன பிறகு உங்களுடைய கணவரிடம், ஒரு கணவராக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருக்கும்போது கணவரோ அனுசரித்து செல்வதும் விட்டு கொடுத்து போகிறதும் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது புதன் திசை 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும். இந்த திசை துலாம் ராசிக்கு ஒரு நல்ல திசையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு கஷ்டம் நிம்மதி அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கஷ்டம் ஒரு நிம்மதியாக மாறக்கூடியவில்லை. இல்லற வாழ்க்கையில் ஒரு ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த அக்டோபர் 30க்கு பிறகு, இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் நன்மையை தரும். மிகப்பெரிய துரோகம் வலி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து மாறி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு விவாகரத்து பண்ணவங்களுக்கு இப்போ மறுமணம் ஆகக்கூடிய நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு. சரி, இந்த புதன் திசை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு தரும். உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரனை தேடி திருமணம் செய்து வைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புகழ் அப்படிங்கிறது கண்டிப்பாக, பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்துலேருந்து விலகிறதுனால ஏற்கனவே ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கலைத்துறையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களே கண்டிப்பாக இருக்கும். சுப செய்திகள், புகழ் ஏற்படும். தனவரவு, வரைய செலவு அப்படிங்கிறது இருக்கும். துலாம் ராசிக்கு அவமானம் தரக்கூடிய ஒரு சில விஷயங்களே மாற்றங்களே நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கு. தெய்வ வழிபாடு இது வரைக்கும் பண்ணுங்க, ஆனால் ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யோகமாக இப்போ குலதெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். மறுமலர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். இந்த 3 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பாடத்தை கொடுத்து, சொந்தம், பந்தம், நட்பு, நம்மளுக்கு கூட இருக்கிறவங்களுடைய சுயநலமான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கற்றுத்தந்து மாற்றங்களை அதிகமாக கொடுத்து 7.5 சனி போல இருந்த இந்த விஷயங்கள் எல்லாமே மாறி மிகப்பெரிய ஒரு நன்மைகளை ஏற்படும். இன்னும் அடுத்த 7.5 வருடங்கள் ஒரு மிகப்பெரிய நன்மையை காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா இனிமேட்டு 7.5 வருஷம் கழிச்சு தான் அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குங்கிறதுனால இந்த 7.5 வருஷம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய செயல்பாடுகளாக இந்த புதன் திசையில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது கேது திசை 72 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 80 வயசு வரைக்கும். இந்த ராசி இந்த கேது திசை காலங்களில் ஆன்மீக வழிபாடில் கொஞ்சம் நாட்டத்தை செலுத்தும் போது மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசை 79 வயசுலேருந்து 99 வயசு. பொதுவாகவே சுக்கிர திசை குழந்தை பருவத்திலேயோ முதிய பருவத்திலேயோ வருவது அப்படிங்கிறது பெரிய பிரயோஜனம் இல்லாத ஒரு திசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர திசை அனுபவிக்கக்கூடிய திசை. இந்த திசை மத்தியம வயசில் வர்றது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். ஆனாலும் வயதான காலங்களில் உங்களுக்கு வருவது அப்படிங்கிறது உங்களுடைய கூட இருக்கும் உங்களுடைய குழந்தைகளோ இல்லை உங்களுடைய உற்றார உறவினர்களோ இல்லை உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் உங்களால் மிகப்பெரிய கௌரவத்தையும், ரெக்கக்னைசன், ரெஸ்பெக்ட், ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்துக்கு தன்னை போல வந்துடும் அப்படின்றது மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல. அடுத்து வருகின்ற 7.5 வருடங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுத்து துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றியை அதிகமாக கொடுத்து வகை சூடும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துலாம் ராசிக்காரங்க சின்ன வயசுலேருந்தே மிகப்பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் அடைந்து மத்தியம வயசுல சனி திசையும் கடந்து ராகு திசையும் கடந்து ஒரு முக்கியமான இடத்துல ஒரு வயதான காலங்களில் ஒரு சில மகிழ்ச்சியான சூழ்நிலையும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அனுபவிக்க வேண்டிய வயதில் அனுபவிக்க முடியாமல் மிகப்பெரிய துயரத்திலேருந்து இப்போ மீண்டு ஒரு சில விஷயங்கள்லேருந்து இப்போ நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அர்த்தாஷ்டம சனி மட்டுமே உங்களுக்கு 7.5 போல் பிரச்சனைகளை கொடுத்தாலும் இனிமேல் நிம்மதியான காலகட்டத்தில் அடியெடுத்து வைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல. தெய்வத்தின் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல. ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது கணவனாக இருக்கும்போது மனைவியோ இல்லை மனைவியாக இருக்க 3வது நபரின் தலையீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாற்றுப்பாலினரும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பெரிய லாபத்தை நினைத்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லாட்ரி விளையாடுறது, ஷேர் மார்க்கெட் விளையாடுறது போன்ற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி
கண்ட்ரோல் பண்ணிக்கணும். லாபத்தில் தான் உங்களுடைய சனி பார்வையானது இருக்குது. அது மாதிரி மூத்த சகோதர வழியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கொடுக்கும். 5ஆம் இடத்துல இந்த 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஒரு சில பிரச்சனை, அதனால் கேர்ஃபுல்லாக பேசுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறது இந்த பதிவு உங்களுக்கு விளக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பல 100 பலன்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சிவபெருமானின் சனியின் சிவரூபமான சிவபெருமானை பிரதோஷ காலங்களில் பௌர்ணமிகளில் பௌர்ணமிகளை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மை உங்களுக்கு கொடுக்கும். உக்கிர தெய்வமான அந்த காளி அம்மன், கங்காளம்மன், அப்புறம் கருப்புசாமி போன்ற அந்த மாதிரி துர்க்கைக்கு வந்து மாலை போடுவது, எலுமிச்சை பழ மாலையை போடுவது, சூளத்தில் எலுமிச்சை பழம் குத்துறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இன்றையமையாது. மாதம் உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்களில் பொறுமை காப்பது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடை மிஸ் பண்ணாமல் குலதெய்வ வழிபாடை நீங்கள் கண்டிப்பாக பௌர்ணமி தோறும் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மாதந்தோறும் செயல்பட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் அப்படின்னு சொன்ன மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.